சிசிசியில் பார்க்க போனால் அது எங்கே இருக்கிறது என்றால் சிசிசி 2779 2779 என்றும் சொல்லலாம். அப்ப அதுல அந்த கருத்து இருக்கிறது. இந்த கருத்து கேட்காதவர்கள் அனைவரும் சிலை வழிபாடு செய்பவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன். ஏன் யாரிடம் செல்வம் பாடக்கூடாதுன்னா அது துக்கப்பாடலாக பாடுகிறார்கள். நம்மளுக்கு துக்கம் கிடையாது, துயரம் கிடையாது. சாவு என்போது நாம் வெற்றி காண்கிறோம். துயரப்படுறியா படு. எப்ப நீ கத்தோலிக்கர் இல்லையா படு. உனக்கு பில்லியல் தத்துவ மேல நம்பிக்கை இல்லையா அந்த பாட்டு பாடு, பிரச்சனை இல்லை. அப்படின்னு என்ன, அந்த யார் இறந்திருக்காரோ அவருக்கும் அந்த உறவு கிடைக்க கூடாது என்று நீ பாடுகிறதாக பொருள்படுகிறது. அதனால நீ இறந்தவர்கள் இடத்துல அதெல்லாம் பாட வேண்டாம். அதனால்தான் ஆயர் அவர்களும் அது போன்று எழுதி வைத்து விட்டு இறந்து விட்டார்கள். திருத்தந்தை என்ன கருத்தெல்லாம் இப்போது வெளியிடுகிறாரோ இந்த கருத்தை எல்லாம் அப்பொழுதே தெரிந்து சொன்னவர் அந்த இறந்த தஞ்சாவூர் ஆயர். அதனால் பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்க வேண்டும். ஒரு பாட்டு நாம் பாடினாலும் சரி, நம்மை பார்த்து பாடப்பட்டாலும் சரி, ரெண்டுலையும் நாம் குறியாக இருக்க வேண்டும். இந்த பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லாத பாடல்கள் தான் இப்பொழுது புதிதாக எழுதப்பட்டு பாடப்படும் அனைத்து அருங்கொடை இயக்க பாடல்களும். பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் எதில் இருக்கிறது? நற்கருணையிலும் திருப்பலியிலும் மற்றும் எல்லாத்துலேயும். அதாவது நம்முடைய கத்தோலிக்க சடங்குமுறை, அருங்கொடை சடங்குமுறையில் கத்தோலிக்க அருட்சாதனங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதில் உள்ள சடங்கு முறைகள் இதெல்லாம் பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் உள்ளது. இது செய்யக்கூடிய செயலை நம் பாடல்கள் செய்தால் அது பாவம் இல்லாத பாடல், டேஞ்சர் இல்லாது. அவர் பாவம்னு சொல்லல, நான் டேஞ்சரை தான் பாவம்னு சொல்றேன். சின்னு தான் டேஞ்சர், ரெண்டு ஒன்று தான். எதை சின்னு என்று சொல்கிறோம் என்றால் எது நமக்கு மீட்புக்கு இடரலா இருக்குமோ அதெல்லாம் பாவம். ஆனால் உலகம் பாவம் என்று எதை சொல்லும் என்றால் எது பிறருக்கு துரோகம் செய்வதாக இருக்கோ அதெல்லாம் பாவம். அது வேறு வரையறை வைத்திருக்கிறது. பாவத்தை குறித்த புரிதல் தவறானது என்று அங்க நீங்க புரிஞ்சுக்கன்னு சொல்றாரு அல்லவா, அதுதான் அது. இங்க மனித சட்டத்தை மீறுவது பாவம் அப்படின்னா மனிதனுக்கு துரோகம் செய்வது பாவம் என்றுதான் இந்த உலகம் சொல்லித் தருகிறது. ஆனால் சிசிசி அதாவது நம் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லித் தருகிறது என்றால் நம் ஆன்மா மீட்பு பெறாமல் செய்வதற்கு எதெல்லாம் எந்த செயலெல்லாம் அதற்கு உதவியா இருக்கிறதோ அதெல்லாம் பாவம். இதான் என்ன the hidden dangers of worship music. பாருங்க, worship music இசை, நாம் வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் இசை, அதனால் ஒரு மறைந்த ஆபத்து இருக்கிறது என்ற தலைப்பில் தான் இவர் இந்த கருத்தை சொல்லி வருகிறார். அந்த ஆபத்துன்னு என்ன அர்த்தம்? அதுதான் பாவம். நீ பாவம் செஞ்சுட்டா ஆபத்து. ஆனால் இதுலேயும் ஒரு பாவம் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லிதான் 6 விதமான பாடல்கள் காட்டுகிறார். அதுல இப்பதான் 2வது விதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாங்ஸ் வித் நோ பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னா பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் அதாவது திருவிலியத்தை சார்ந்த அல்லது சிசிசியின் அடிப்படையில் பாடப்படாத பாடல்கள் வழிபாடுகளில் பாடினால் அது பாவம் என்று திருத்தந்தை சொல்கிறார். ஏன் அது பாவம்? எல்லாம் ஒண்ணுதான், உறவு கேட்கவில்லை, ஒரே கருத்து தான். இந்த 6 வகையுமே செய்யறது அதுதான். நான் பாடணும்னா உறவு கேட்கணும். பாருங்க, அதுல உங்களுக்கு ஆமோஸ் திருப்பி வாசி காட்டுகிறேன். என் முன்னிலையிலிருந்து நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். ஏன் சொல்றார் கடவுள்? இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை என் முன்னே பாடாதீர்கள்னா அப்ப எதை தான் பாடுறது? என்னிடம் உறவு கேட்கும் பாடல்களை பாடுங்கள். அதுதான் கடவுளை பொறுத்தவரை ஜெபம். துதி ஜெபம்லாம் இறைச்சல் தான் இருக்கு. ஐயோ நாய்ஸ், ஒரே இறைச்சலா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு மனசு? அது மாதிரி கடவுள் இந்த துதி ஜெபம், இந்த அருங்கொடை பாடல், இந்த பிரேஸ் லார்டு இதெல்லாம் வெறும் இறைச்சலாக பார்க்கிறார். பிரேஸ் லார்டும் அதுதான் செய்கிறது. என்ன செய்கிறது? நான் மார்ட்டின் லூத்தர் நம்பிக்கையை சேர்ந்தவன், ஹேல் ஹிட்லர் அப்படிம்பாங்க இல்லையா, இது ஹேல் மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு சொல்றது போல. அப்ப திருப்பி எதிரில் உள்ளவனும் ஹேல் ஹிட்லர் ஹேல் மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் ஹேல் மேரி சொல்லாதவன், நான் கத்தோலிக்கரை வாழ்த்தாதவன், நான் கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எதிரானவன். ஹேல் ஹிட்லர் சொன்னவன் இந்த ஹிட்லர் படைக்கு எதிரானவனாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நாசி படையெல்லாம் சொல்றோம் அல்லவா, இந்த சூழ்நிலையில பாருங்க, ஹேல் ஹிட்லர்னு ஒருத்தன் சொன்னோடனே அவன் எந்த படையை சேர்ந்தவன் என்று நாம் உடனடியாக சொல்ல முடியுமா? அல்ல. அது போன்றுதான் பிரேஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட் சொன்ன உடனேயே நாம் எதை நம்புகிறோம் என்பது அங்கு வெளிப்பட்டு விடுகிறது. பிரேஸ் தி லார்ட் அந்த வார்த்தையை எடுத்து பிக்க கூடாது, நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை அப்படி பார்க்க போனா
பிரேஸ் லார்டு நல்ல வார்த்தை, சாமி சரணம் நல்ல வார்த்தை, பிரேஸ் முகமது நல்ல வார்த்தை, இதெல்லாம் நல்ல வார்த்தை தான். நல்ல வார்த்தைங்கிறதால சாமி சரணம் சொல்லுமா? ஏன் சாமி சரணம் சொன்னா நான் உடனே அந்த ஐயப்ப சாமியை நம்புகிறவன் என்ற அடையாளத்தை பெறுகிறேன். அதே மாதிரி பிரேஸ் முகமது நல்ல வார்த்தைன்னு எப்படியா சொன்ன? முகமதுனா ஒரு தனி நபர் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். முகமதுனா அந்த முகமது நபி கிடையாது. முகமது என்றால் மீட்பர். அரேமிய மொழியிலும் எபிரேய மொழியிலும் மீட்பருக்கு உள்ள பெயர் என்பது முகமது. அப்ப திருவிழியத்துல பல எங்கெல்லாம் மீட்பர் என்று வருகிறதோ அங்கெல்லாம் முகமது என்று ஒரிஜினல் திருவிழியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூல நூல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, திருவிழியத்தில் உள்ள முதல் நூல். அதில் பயன்படுத்தின வார்த்தை, இயேசுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்பது முகமது. இந்த முகமது என்ற வார்த்தையை என்ன செய்கிறார் என்றால், கிபி 725 ஒரு நபர், அவர் பெயர் தெரியவில்லை, அவர் தான் ஆராய்ச்சி செய்து கற்பனையாக ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறார். 100 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர் என்று. அந்த கற்பனை கதாபாத்திரம் தான், அந்த கதாபாத்திரத்துக்கு வைத்த பெயர் தான் முகமது. அது அவரை நபியாக்கி அவர் இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று இவர் இந்த 725 வாழ்ந்த நபர் அந்த நூலை முதலில் எழுதுகிறார். அந்த நூல் தான் குரான். குரான் என்பது 600ஆவது ஆண்டு எழுதப்பட்ட நூல் அல்ல என்று இப்போது ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார்கள், நான் சொல்லவில்லை. அப்ப அந்த ஆராய்ச்சியின் பொழுது அவர் கொடுக்கிற விளக்கம் தான் என்ன சொல்கிறார் என்றால், முகமது என்பது அந்த திருவிழியத்தில் பயன்படுத்திய பெயர். அப்ப திருவிழியத்தில் முகமது என்று இருப்பதால் இயேசுக்கு பிரேஸ் முகமது அப்படின்னா நான் யாரை போற்றுகிறேன்? இயேசுதான் போற்றுகிறேன். அப்ப ஏன் நான் பிரேஸ் லார்ட் சொல்லணும், பிரேஸ் முகமது சொல்லுங்களேன்னா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் அது வேறு நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கையை சேர்ந்தவன் நான் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வார்த்தையும் எந்த நம்பிக்கையை நமக்கு காட்டுகிறது. பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன், பிரேஸ் லார்டுக்கு பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லை. ஏன்னா உறவு கேட்காதவர்கள் சொல்லும் வார்த்தைகள், அந்த உறவு கேட்காதவர்கள் சொல்லும் வார்த்தையை நானும் சொன்னா நானும் உறவு கேட்கவில்லை. அப்ப உறவு கேட்கிறவங்க என்ன வார்த்தையை தான் பயன்படுத்துறது? அப்பதான் எங்க வருது? ஆவே மரியா. ஏன்னா மரியாள் தான் முதலில் தந்தையாகிய கடவுளிடம் உறவு கேட்ட நபர். அந்த உறவையும் பெற்றுவிட்டார். குடும்பத்தில் ஒருவராக என்னை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று மரியாள் கேட்க, கடவுள் தன் தாயாகவே தத்தெடுத்துக் கொண்டார் அல்லவா? அதை பார்க்கிறோம், யாரும் மறுக்க முடியாத உண்மை. தாயாகவே உறவு தந்து விடுகிறார். கப்ரியேல் வானத்து வந்த பொழுது வச்சுக் கொள்ளுங்கள், அதுக்கு முன்பு என்று நம்பவில்லை என்றாலும் முதல் நபர் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்த ஒரு மனித இனம் கடவுள் இனமாக மாறியது. அந்த நபரை நாம் வாழ்த்தினால் அது போன்ற நிலை எனக்கும் வேண்டும் என்று நான் கேட்பதாக பொருள்படும். பிரேஸ் லார்ட் சொன்னா மார்ட்டின் லூத்தருக்கு என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடு எனக்கு தாங்கன்னு சொல்றதாக பொருள்படும். பிரேஸ் லார்ட் என்பது மார்ட்டின் லூத்தர் நம்பிக்கையை சேர்ந்தவர்களுடைய வார்த்தை. இனி நாளை என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், சாங்ஸ் வித் வேர்ல்ட்லி மெலடிஸ் அண்ட் பீட்ஸ். இதையும் ஆபத்தானது என்று சொல்கிறார். இதை குறித்து நாளை பார்ப்போம்.